பல்லு அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும். இப்போ அந்த குழியாவே அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது நாளடைவில் இன்னும் ஆழமாக போய் ஃபில்லிங்கிற ஸ்டேஜை தாண்டி வேர் சிகிச்சை போகும். அதையும் நம்ம பண்ணலை அப்படின்னா பல் எடுக்கிற மாதிரி போகும். அதனால் ஒரு சின்ன ஃபில்லிங்க்கு யோசிச்சுட்டு ஒரு பல்லே இழக்கிற அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. ஃப்ரண்ட் பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேப் இருக்குது, டீத் கேப் இருக்கும்போது அந்த கேப்பை வந்து நம்ம வந்து அழகாக ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு, ஸ்மைல் டிசைனிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபில்லிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். பல்லு உடஞ்சிருச்சு, இப்போ ஆக்சிடென்ட்டில் உடஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸில் உடஞ்சிருக்கலாம்னா அவங்க உடஞ்ச பல்லோடையே அப்படி ஷார்ப் டீத்தோடையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போலாம் யாருமே வந்து ஃபில்லிங் பண்ணுறது நான் சிரிக்கும் போது கருப்பாக தெரியணும், வெள்ளையாக தெரியணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை, நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக மெயினாக வந்திருக்கு தான் இப்போ காம்போசிட் ரெசின்ஸ்னு சொல்கிறோம். வாயில் நேச்சுரலாகவே நிறைய பாக்டீரியா இருக்குது. ஸோ இப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணோன்னா சுகரோட அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஒழுங்காக வாய் கொப்பளிக்கலை, ப்ரஷ் பண்ணலை, அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டிக்கி ஃபுட்ஸ்லாம் நமக்கு அந்த பல்லுலேயே தங்கி இருக்கும்போது இச் பண்ணி ஒரு சின்ன கேவிட்டி ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத இது எவ்வளோ நேரம் பல்ல ஒட்டிகிட்டு இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்ல வந்து நம்ம வந்து க்ளீனாக எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays vandachu. Namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. டியூ காஸ்மெட்டிக் கிளினிக்லேருந்து சீஃப் டாக்டர் சுபாஷினி வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து இன் ஜென்ரல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் மேம், அந்த டென்டல் ஃபில்லிங் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் முதல்ல மேம், இந்த டென்டல் ஃபில்லிங் பற்றி என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது. நான் எப்படி நான் அந்த ஃபில் பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஃபர்தராக என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த டூத் போதுனா எக்ஸ்ட்ராக்டே பண்ணிடுவேனே, ஏன் அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினோடய நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ் கொஸ்டின். ஆக்சுவலாக ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பல்லு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, கேவிட்டினாலேயோ இல்லை உடஞ்சிருக்கிறதுனாலையோ இல்லை வேறு இஷ்யூஸ்னால வரும்போது நம்ம அதை ஃபில் பண்ணுறோம், அதை ரெஸ்டோர் பண்ணுறோம். ஃபில்லிங் வந்து ஒரு குழி இருக்குது. ஸோ இப்போ ஒரு செவர்லேயே எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரு டேமேஜ் ஆகிருக்குன்னா ஒரு ஒயிட் சிமெண்ட் போட்டு அடைச்சிரும். ஒரு செவருக்கே அப்படி பண்ணுறோம். நம்மளோட பல்லு அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனை ரெஸ்டோர் பண்ண முடியும். நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும். இப்போ அந்த குழியாவே அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நாளடைவில் இன்னும் ஆழமாக போய் ஃபில்லிங்கிற ஸ்டேஜை தாண்டி வேர் சிகிச்சை போகும். அதையும் நம்ம பண்ணலை அப்படின்னா பல் எடுக்கிற மாதிரி போகும். இந்த பல்லு நம்ம எடுக்கிறோம், நம்மளோட எவ்வளோ காஸ்ட்லியான ஆர்டிஃபிஷியல் டூத் வச்சாலும் நம்மளோட ஒரிஜினல் டீத் மாதிரி வராது, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது மாதிரி. அதனால் ஒரு சின்ன ஃபில்லிங்க்கு யோசிச்சுட்டு ஒரு பல்லே இழக்கிற அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. பல் எடுத்து போடுறது ஒன்றும் ரொம்ப ஈஸி இல்லை, எடுத்து போட்டுடலாம். பட் அந்த பல் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா, பேசுகிறதுக்கு அழகாக தெளிவாக பேசணுன்னா வேணும்னா பல்லு வேணும். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பல்லு திருப்பி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இன்னொரு ஆர்டிஃபிஷியல் டூத் ஏன் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபில்லிங்க்கு யோசிச்சுட்டு பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபில் பண்ணுறது தான் பெட்டர். எப்போவுமே ஃபில்லிங்கிறது வந்து பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் தான், டு ரெஸ்டோர் த ஃபங்க்ஷன் அண்ட் எஸ்தெட்டிக்கலாக சொல்லலாம், ஸ்ட்ரக்சராக சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு யோசிக்க தேவையில்லை. ஓகே மேம். நான் ஏன் இந்த கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணேன்னா, இது ஜென்ரலி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மைண்ட் செட் அதுவாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் அது கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைனும் பண்ணிங்க. மேம், ஃபஸ்ட்டு இந்த டென்டல் ஃபில்லர்ஸ் அப்படின்னும் போது கேவிட்டிஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்கன்றது தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். வேறு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்க்கு இது பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறத விட ரெஸ்டோரேஷன் சொல்லுவோம். ஏன்னா டு ரெஸ்டோர் தான் நான் சொன்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எஸ்தட்டிக்கலாக இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ரெஸ்டோரேஷன்ஸ் பண்ணலாம். கேவிட்டிஸ் இருக்குன்னா கேவிட்டிஸ்க்கு பண்ணுறோம். அந்த குழி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை பல்லு ரொம்ப தேஞ்சிருச்சு, சைடில் போட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி சைடில் அந்த செர்விக்கல் அப்ரேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ஃபில்லிங் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரண்ட் பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேப் இருக்குது, டீத் கேப் இருக்கும்போது அந்த கேப்பை வந்து நம்ம வந்து அழகாக ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு, ஸ்மைல் டிசைனிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபில்லிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக பல்லு கலரில் இருக்கக்கூடிய காம்போசிட்னு சொல்லுவோம், அந்த ரெசின் மெட்டீரியல் வச்சு நம்ம இந்த ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். காம்போசிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பல்லோட கலர் எப்படி மேட்ச் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல்லோட ஷேப்பு, சைஸ் இதெல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். சில பேருக்கு மிட்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கும், மற்ற எல்லா பல்லும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம இது யூஸ் பண்ணி அழகான அவங்களுக்கு ஒரு ஸ்மைலை கொண்டு வரலாம்.
ஸோ பல்லு உடஞ்சிருச்சு, இப்போ ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இஷ்யூஸில் உடஞ்சிருக்கலாம்னா அவங்க உடஞ்ச பல்லோடையே அப்படி ஷார்ப் டீத்தோடையே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ண முடியும். மேம் இதில் அப்போது ஃபில்லர்ஸ் நீங்கள் ஃபில்லிங் பற்றி பேசும்போது அப்போ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அதில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, யாருக்கு எது வந்து நீங்கள்? ஓகே, இப்போ ஃபில்லிங்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணும்போது சிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக நாங்கள் டென்டல் சிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும். இந்த இதில் வந்து முன்னாடி காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடினா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப அதிகமாக நாங்கள் காலேஜில் படிக்கும்போது எல்லாமே அந்த ஃபில்லிங்ஸ் இருந்தது. அது வந்து அமால்கம் ஃபில்லிங் சொல்லுவாங்க. சில்வர் அலாயில் பண்ணக்கூடியது, காப்பர் அலாயில் பண்ணக்கூடிய மெட்டல் ஃபில்லிங்ஸாக இருக்கும். இப்போ கூட நிறைய பேருக்கு வாயில் அது இருக்குது, அந்த ஃபில்லிங்ஸ் ஒரு ஷைனிங்காக ஒரு ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா டவுட்டெல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். அந்த டூத் கேவிட்டியை வந்து நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அது அலாய் அப்படிங்கும்போது அந்த கேவிட்டி நம்ம வந்து ஒய்டன் பண்ணி இருக்கிற சொத்தையை தாண்டி அதுக்கு ஒரு ஐடியலான ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் அந்த ஃபில்லிங்கை நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம நல்லா இருக்கக்கூடிய பல்ல நிறையா தேய்க்க வேண்டியதாகவும் இருக்குது, கரைக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் மெர்க்யூரி கண்டென்ட் இருக்கிறனால அதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த 2 ரீசன்னாலையும். இப்போ அதை விட அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்லேயும் ஃபில்லிங் இருக்குது. ஸோ இது பேஸ்ட் அண்ட் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். இதுலேயே சம்டைம் ஃப்ளூரைட் ரிலீஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது பண்ணலாம். மிராக்கிள் மிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபில்லிங். பல்லோட அந்த ஷைனிங் அதோட மேட்ச் ஆகாத மாதிரி தெரியும், ஆனால் வெள்ளையாக இருக்கும். அந்த அமால்கம் ஃபில்லிங் எல்லாமே கொஞ்சம் கருப்பு கலரில் அந்த மாதிரி சில்வர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி மெட்டாலிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதுவே இப்போ வந்து ரொம்ப எஸ்தட்டிக்கலாக இப்போலாம் யாருமே வந்து ஃபில்லிங் பண்ணுறது நான் சிரிக்கும் போது கருப்பாக தெரியணும், வெள்ளையாக தெரியணும்னு யாரும் நினைக்கிறதில்ல, நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக மெயினாக வந்திருக்கு தான் இப்போ காம்போசிட் ரெசின்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரெசின்ஸ் மூலமாக பல்லோட கலரில் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி பண்ண முடியும். நிறைய கலர்ஸ்லாம் இருக்கிறதுனால கேமோஃப்ளாஜ் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நேச்சுரலாக ஃபில் பண்ணதே தெரியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நானோ டைப்பான ஃபில்லர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக பேக் ஆகுது, மைக்ரோ லீக்கேஜை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபில்லிங் சீக்கிரமாக உடையிறதை தடுக்கலாம், நல்லா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டில் ஃபில்லிங்ஸ் இருக்குது. சொல்லும் போது ஐ திங்க் கொஞ்சம் இதில் ஒரு ஏஸ்தட்டிக் டச்சுமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு ஏஸ்தட்டிக் ப்ரொசீஜர் மாதிரியே இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் மேம். இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது வந்து நான் ஒரு வாட்டி அந்த ஒரு பல்லை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது பெர்மனன்ட் தானா இல்லை மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வருமா? ஃபில்லிங்னும் போது நம்ம அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ப்ராப்பராக பண்ணும்போது இட்ஸ் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இது வந்து 2 வருஷத்தில் போயிடும், 1 இயரில் போயிடும் அப்படி கிடையாது. பட் நமக்கு வந்து பண்ண இடத்துல தான் அப்படி இருக்குமே தவிர மற்ற பல்லோட போர்ஷனில் மறுபடியும் வேறு எங்கேயாவது அந்த சைட்ஸ்லேருந்து கேவிட்டிஸ் வராமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இருக்கும்போது நம்ம அகைன் திருப்பி ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் ப்ராப்பராக அப்படின்னா நீங்கள் அது வந்து லைஃப் லாங் கொண்டு போகலாம். மேம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபில்லர்ஸ் வச்ச டீத்தை என்னென்ன மாதிரியான ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்கள். ப்ரஷிங் பண்ணாலே போதும் ப்ராப்பராக. இப்போ நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணதுமே நம்ம வந்து உங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால நமக்கு நல்ல ஒரு மெட்டீரியலில் ஃபில் பண்ணும்போது பைட்டிங் ஃபோர்ஸுக்கு அது விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது. சில பேருக்கு வந்து பல்லில் வந்து சைடில் வாலே இருக்காது. அதாவது பல்லுக்குள்ளே கேவிட்டி இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணால் போதும். பட் ஒரு வாலே இப்போ வந்து போயிருக்கு, பட் ஃபில்லிங்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த வால் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சைட்ஸில் வால்ஸ்லாம் நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க ஃப்ளாஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணாலும் நம்ம வாட்டர் ஃப்ளாஸராக இருக்கலாம், இல்லை டென்டல் ஃப்ளாஸாக இருக்கலாம். ஸோ இல்லை ஒரு மினியேச்சர் மாதிரி டூத் ப்ரஷ் சொல்கிறோம்ல, இன்டர்னல் டூத் ப்ரஷ், இதெல்லாம் நம்ம வச்சு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணோன்னா அந்த ஃபில்லிங் ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். மேம் இன்னொரு சின்ன ஒரு மித் இருக்குது, அந்த டென்டல் ஃபில்லிங்ஸ்க்கு மேலே நல்லா போட்டு ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணால் அது போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லணும்? இல்லை, அந்த மாதிரி கண்டிப்பாக போகாது. அதே நம்ம வந்து வெறும் மேலே மட்டும் வைக்கல இல்லையா? சரி, கரெக்டாக நமக்கு அந்த கேவிட்டிஸ் எங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அதில் ப்ரஷிங்லலாம் அந்த மாதிரி போகாது. மேம் இப்போ இன் ஜென்ரல் கேவிட்டிஸ்னால தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபில்லிங் வைப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸில் இந்த ஸ்டேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஃபில்லர்ஸ் போகலாம், பட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரூட் கேனால் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் போகணும்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அதான் சொன்ன மாதிரி எனக்கு இனாமல், டென்டின், அதுக்கப்புறம் பல்ப், இந்த 3 லேயர் இருக்குது. நம்ம பல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இனாமல் லெவலில் இருக்கும்போது, அதே மாதிரி டென்டின் லெவலில் இருக்கும்போது நார்மல் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ இனாமல்லையே லைட்டாக ஒரு ஒயிட் பேட்ச் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் ஃபில்லிங்கே தேவையில்லை. அதாவது உங்களுக்கு ரீமினரலைசேஷன் உண்டு பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதாவது டூத் மூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் ரீகேல்டன்ட்னு ஒரு மெட்டீரியல் இன்க்ரீடியன்ட் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்ட்டையோ நம்ம வந்து டூத் மூஸோ யூஸ் பண்ணும்போது அது மறுபடி ரீமினரலைசேஷன் நடக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபில்லிங் இல்லாமலே நீங்கள் கொஞ்ச நாளில் அது உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே கொஞ்சம் இன்னும் ஆழமாக போயிடுச்சு, டென்டின் லெவலுக்கும் போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரீமினரலைசேஷன் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. நம்ம அதை வந்து நாங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக வச்சுக்கலாமே தவிர ஃபில்லிங் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டென்டின் லெவலையும் தாண்டி பல்ப்குள்ளே போயிடுச்சு, பெயின் வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்போ தான் ரூட் கனால் ஸ்டேஜுக்கு போகும். இன் ஜென்ரல் கேவிட்டிஸ் வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி இந்த ஃபில்லிங் பற்றி பேசும்போதே நிறைய கேவிட்டிஸ்னால தான் வருது. ஸோ கேவிட்டிஸ் ஆக்சுவலி எதனால் வருது, அதை எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஓகே, இப்போ ஃபில்லிங் பற்றி பேசிட்டோம். ஃபில்லிங் எதுக்கு பண்ணுறோம்? மெயினாக கேவிட்டிஸ்க்குனால தான் பண்ணுறோம். இந்த கேவிட்டிஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. ஸோ அது வந்து எப்போவுமே பிரேக் டவுன் ஆகிறது குளுக்கோஸ், அதில் இருக்கக்கூடிய சுகர் இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வாயில் நேச்சுரலாகவே நிறைய பாக்டீரியா இருக்குது. ஸோ அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணோன்னா சுகரோட அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியாவோட வேஸ்ட்டு தான் அந்த ஆசிட்ஸ்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆசிட் வந்து நம்ம பல்லிலே இருக்கும்போது நம்ம ஒழுங்காக வாய் கொப்பளிக்கலை, ப்ரஷ் பண்ணலை, அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுட்டு ஸ்டிக்கி ஃபுட்ஸ்லாம் நமக்கு அந்த பல்லிலே தங்கி இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றோங்களோட இது எவ்வளோ நேரம் பல்ல ஒட்டிகிட்டு இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆசிட் பிரேக் டவுனால் என்ன ஆகும்னா அது கேவிட்டி அதில் இச் பண்ணி ஒரு சின்ன கேவிட்டி ஃபார்ம் ஆகும். சின்ன கேவிட்டி ஃபார்ம் ஆகிட்டனாலே போதும், அதில் திருப்பி போய் ஃபுட்டு உட்காரும். அகெயின் சேம் ப்ராசஸ் திருப்பி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேவிட்டி பெருசாகிட்டே போகுது. ஸோ இதுதான் மெயினாக கேவிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ என்ன சாப்பிட்டாலும் இம்மீடியட்டாக நல்லா வாய் கொப்பளிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். மார்னிங் அண்டு நைட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ண பழகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே மோஸ்ட்லி வந்து இந்த கேவிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி. ஸோ நல்லா நமக்கு வந்து நார் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கேரட் சூ பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், கரும்பு சீசனில் கரும்பு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சூ பண்ணி நம்ம நிறைய மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து பழகணும். ஸோ மென்று சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களும் உள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஆசிட்னால தான் கேவிட்டிஸ் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வீட்டிலேயே கொஞ்சம் வாய் பொறுக்கிற சுடு தண்ணியில் வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு கார்கிள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப அது நேச்சுரல் மவுத் வாஷ். ஏன்னா அது ஆல்கலின் பேஸ். இந்த ஆசிடை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய சுகர் இருக்கக்கூடிய பொருட்கள், கேக்காக இருக்கட்டும், பிஸ்கெட்ஸ், குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், கேண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுகர் இருக்கக்கூடியது எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பெரியவங்களுமே அவாய்ட் பண்ணணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே கூட நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். பேக்கெட் ஃபுட், அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, சிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஸ்டிக்கி ஃபுட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது, பல்லுக்கும் நல்லது. அதே மாதிரி பல்லை வந்து நம்ம வந்து க்ளீனாக எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஐ திங்க் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது மேம் இந்த ஒரு செக்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். தேங்க்யூ. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.